ஸோ நீங்கள் உட்காந்து நீங்கள் அம்மா நிகழ்ச்சியில் போயிட்டு சந்தோஷமாக கலந்துக்கிட்டு சிரிக்கிறீங்க, ஜாலியாக இருக்கிறீங்க, இதெல்லாம் ஒன்றும் தவறில்லை. அப்பாவோட வேலையை கையில் எடுத்துக்கங்க. உங்கள் தந்தையின் முகத்தை வைத்து தான் இந்த திமுகவின் பிரச்சாரமே திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் முதல்வர் உடல்நல குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவது என்பது நீங்கள் சந்திக்க போகும் 2026 என்ற மாபெரும் போருக்கு மிகப்பெரிய பின்னடைவு. திமுகவுக்கு சிஎம்ஐ வச்சு தான் நீங்கள் உங்களோட என்டையர் கேம்பெயினை பிளான் பண்ணியிருக்கீங்க. ஓரணியில் தமிழகம், உங்களுடன் ஸ்டாலின், வீடு தேடி ஸ்டாலின்ட்டு தான் நீங்கள் பிராண்ட் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி அந்த ஸ்டாலின் அவர்கள் ஓய்வெடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது போது உங்களுடன் உதயநிதினு வாருங்கள், பொறுப்பை எடுத்துக்கங்க, எடுத்து வந்து செய்யுங்க. பதவிக்கு வரணும்னு ஆசை மட்டும் இருக்குதில்ல, உழைங்கி அதுக்காக என்று தான் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். துணை முதல்வர் என்றால் துணையாக அல்லவா இருக்க வேண்டும், தூங்கி கொண்டிருக்கக்கூடாது அல்லவா? அதனால் துணையாக இருந்து அவருடைய பாரத்தை சுமப்பதற்கு உதயநிதி வர வேண்டும்.